வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தின் முன்னிலையாகி இருந்தார். இதேவேளை நேற்றைய தினம் அவர் மாலைதீவிற்கு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் நாடு திரும்பியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க மாலைதீவிற்கு சென்று அதே விமானத்தில் நாமல் ராஜபக்ஷவும் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான போராட்டம் ஒன்றின் போது முறைகேடாக நடந்து கொண்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் குறித்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ முன்னிலையாகாமையின் காரணமாக அவரை கைது செய்யுமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவினை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்து ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகிய தின குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் பாதுகாப்பு துறையினர் சிலர் போரின் இறுதி தருவாயில் ஏதோ ஒரு சம்பவத்தில் தொடர்பட்டிருப்பதாக சில தென்னிலங்கை சமூக ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களினால் பல கருத்துக்கள் மற்றும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிங்கள பேரினவாத மக்களிடத்தில் மேலும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் மனோபாவம் உருவாக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறுகின்றனர். முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி, தேசபந்து தின்னகோன் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவை என பட்டியல் நீள்கின்றது. ஏற்கனவே அமைச்சர் விமல் ரத்நாயக்க தமிழ் புலம்பெயர்ந்தோரின் மனதை திருப்திப்படுத்தப் போவதாகவும் வவுனியா விமானப்படை தளத்தை அகற்றப் போவதாகவும் ஒரு கதையை பெருவாரியாக பரப்பி வருகின்றார். நேற்று கம்மன்பில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலும் புலிகளின் பிரதானிகளின் ஒருவரை ஜனாதிபதி சந்தித்ததாக தெரிவித்தார். அத்தோடு அமைச்சர் விஜித கேரத் இலங்கையில் முதலிடுவதற்காக புலம்பெயர் இளைஞர்களுக்கு திறந்த அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வாறான கதைகளின் தொடர்ச்சியும் போலீசார் மற்றும் முப்படைகளுடைய கைதுகளையும் தொடர்படுத்தி இனவாத அரசியல்வாதிகள் வாதங்கள், வெறுப்பு பேச்சுக்கள், சில கலவரங்கள் உருவாக்கப்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழலை சிறுக சிறுக விதைப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களும் வலுத்து வரும் நிலையில் இவ்வாறான குழப்பங்களை தன்னுடைய அரசியல் தேவைக்காக பாராமுகமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். எம்முடைய நாட்டின் வரலாற்றில் இது ஒரு புதுமையான நிகழ்வுகளும் அல்ல எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளையில் இனிய பாரதியினுடைய இன்னும் ஒரு சகாவான வெலிகந்த தீவுச்சேனையை சேர்ந்த பாலிகிருஷ்ணன் சபாபதி மட்டக்களப்பு கிரானில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்றைய தினம் மாலை 4 மணிக்களவில் அவரை கைது செய்திருந்தனர். டிஎம்பிபி கட்சியை சேர்ந்த கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான இனிய பாரதி என அழைக்கப்படும் புஷ்பகுமார் மற்றும் அவருடைய சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. இதில் கைது செய்து இந்திய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையின் அடிப்படையில் வெலிகந்தை தீவுச்சேனையை வதை முகாமில் இருந்து செயற்பட்டு வந்து வரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தை சேர்ந்த சபாபதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை சிஐடியினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இனிய பாரதியின் கைதினை தொடர்ந்து அவருடைய முன்னாள் சாரதி செந்தூரன், அவருடைய சகாவான சந்திவெளியை சேர்ந்த சசீந்திரன் தவசீலன் மற்றும் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மெனாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டவர் உட்பட இனிய பாரதியின் சகாக்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இதேவழியில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் செவ்வாய்க்கிழமை புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடைய 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 9 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணியில் 34 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 33 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 99 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 111 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவழியில் இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியிருந்தது. அதாவது, தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீவன் தெரிவித்துள்ளார். தமிழீழ தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் கூட்டத்தை எதிர்வரும் 2ஆம் தேதி புலம்பெயர் தேசத்தில் நடாத்த இருக்கின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தீவு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை நடாத்தி கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது, தலைவர் இருக்கின்றாரோ இல்லையோ என்பது பிரச்சினை இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் தர வேண்டும். எங்கள் கண் முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண் முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும். அப்போதுதான் வீரவணக்க கூட்டத்தை நடாத்துவது என்ற முடிவுக்கு வர முடியும். தங்கள் சுயநலங்களுக்காக தங்களுடைய விருப்பங்களுக்கு செய்ய முடியாது. தமிழ் சமூகத்திற்காக நீண்ட காலமாக அர்ப்பணித்து செயல்பட்ட ஒருவர். ஆகையால் நாம் அவ்வாறான முடிவுக்கு வர முடியாது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.